ஜனனி, ஜனனி எந்திரடி. மணி 8 ஆகுது, தூக்கத்தை பாரு இவளுக்கு. ஏய், என்னம்மா தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏண்டி இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஒழுங்கா காஃபியை குடிச்சிட்டு குளிச்சிட்டு வந்து சாமியை கும்பிடு. எடு காஃபியா. அம்மா, காஃபி எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. காலை பூரா உன் கையாலே காஃபி வாங்கி சாப்பிடுமா? ஏய், ரொம்ப வயசு கதிரி. குளிச்சிட்டு சீக்கிரம் வா. என்னங்க, நீங்க பேப்பர் படிக்கிறது இருக்கட்டும், நம்ம ஜனனி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என்னடி முடிவு பண்றது? இந்த விஷயத்தை பத்தி ஆகாஷ் கிட்ட பல தடவை பேசி பார்த்தேன். அவன் தான் எந்த புடியும் கொடுக்க மாட்டேங்கிறானே. ஏங்க, படிப்பு முடியட்டும்னு தானங்க சொன்னாரு. இப்ப என்னடானா பாட்டு கச்சேரி அது இதுன்னு சுத்திட்டு இருக்காரு. ஏங்க, மறுபடியும் நீங்க தாங்க போய் பேசணும். நீ சொல்றதே சரிதான். இன்னைக்கு சாயங்காலமே நம்ம 2 பேரும் ஆகாஷ் வீட்டுக்கு போய் இந்த விஷயம் பத்தி பேசுறோம். அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். வா 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 வா, உட்கார். இன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறீங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? மாமா வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போகணும். நீ எதுக்குடி? நாங்க உன் கல்யாணத்தை பத்தி தானே பேச போறோம். மாப்பிள்ளை என்ன புதுசா வெளியே தேட போறீங்க? ஏன் மாமா தானே? ஜானகி, இவ்வளவு வரட்டுமே. ஆகாஷ்க்கு ஜனனிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிவு பண்ணது தானே. எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. அப்பாடா அப்பாதான். நீங்க இருக்கீங்களே ரொம்ப மோசம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில தான் போறோம். ஏண்டி இன்னைக்கு என்னடி ஆச்சு? இன்னைக்கு என்னடி? ஃப்ரைடே. இன்னைக்கு ஈவினிங் மாமாவோட சாங் ப்ரோகிராம். Thank you. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். என்ன மேடம் கரன்சில கையெழுத்து கேக்குறீங்க? சாரி சார், என்கிட்ட ஆட்டோகிராஃப் புக் இல்ல. நோ, நான் கரன்சில கையெழுத்து போட மாட்டேன். ஆகாஷ், இது ஒரிஜினல் இல்ல, டம்மி தான். குழந்தைக்கு விளையாடுறது. என்னது டம்மியா? என்னையே டம்மி ஆக்கிட்டீங்க. என்னப்பா, ரிப்பேர் பாத்துட்டியா? மேடம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் பாருப்பா. வாங்க ஆகாஷ். என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? ஆட்டோ ப்ராப்ளம் தான். டிரைவர் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. மேடம் கிளட்ச் வயர் கட் ஆயிருச்சு. புதுசா வாங்கிட்டு வந்து போட்டாதான் ஆட்டோ போகும். என்னப்பா இப்படி சொல்ற? இந்த ராத்திரில நான் எப்படி வீட்டுக்கு போறது? மேடம் நீங்க எங்க போணும்? நான் அடையார் காந்தி நகர் போணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் அந்த வழியா தான் போறேன். உங்களுக்கு ஆட்சி பண்ணலனா ஆன் தி வே டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ். என்ன சைலண்டா வரீங்க? ஆகாஷ், உங்க விசிட்டிங் கார்டு தர முடியுமா? Why not? Thank you. Madam, your good name please? ராதிகா. ராதிகா. Very sweet name. Thanks. ஆகாஷ், இன்னைக்கு ப்ரோகிராம்ல நீங்க பாடின பாட்டு சூப்பர். அப்படினா இவ்ளோ நாளா நான் பாடுனது நல்லா இல்லன்னு சொல்றீங்க? நோ நோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இதுவரைக்கும் நீங்க பாடின பாட்டெல்லாம் சூப்பர். ஆனா இன்னைக்கு பாடின டியூன் வெரி நைஸ். Thanks. என்னோட ரசிகர்கள் கிட்ட இருந்து நான் இந்த பாராட்ட தான் எதிர்பார்க்கறேன். ஆகாஷ், உங்ககிட்ட ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? ஹேய், நீங்க என்னோட தீவிர ரசிகை. எதுவா இருந்தாலும் தயங்காம தாராளமா கேளுங்க. முதல்ல இந்த நீங்க வாங்க போங்கன்னு பேசாம வா போன்னு பேசலாமா? ஓ, அப்படியே பேசலாமே. ஆகாஷ், நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? காதல்னு சொன்னா அது எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கும். ஏன், அது எனக்குள்ளேயும் இருக்கு. யார் அது? சொல்லு ஆகாஷ், யாரு? சரி, அது இருக்கட்டும். காதலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே, நீ யாரையாவது காதலிக்கிறியா? ஆமா, நான் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா துரத்தி துரத்தி காதலிக்கிறேன். ஏன், அவர் ஓடிக்கிட்டே இருக்காரா? இல்ல, பாடிக்கிட்டே இருக்காரு ஸ்டேஜ்ல. ராதிகா, நீ சொல்றது? ஆமா, நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஏன் ஆகாஷ் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆகாஷ், முதல்ல உங்க பாட்டை தான் காதலிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உன்னையே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒன் திங் ஆகாஷ், நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்துருவேன். ராதிகா, நீ ஏதோ ஒரு வேகத்துல பேசுற. காதலுங்கிறது 2 மனசு சம்பந்தப்பட்டது. நீ மட்டும் நினைச்சா போதுமா? அப்போ உன் மனசுல நான் இல்ல, அப்படித்தானே? சரி, நீ யாரையோ காதலிக்கிறேன்னு சொன்னியே, அவ யாரு? ஜனனி. அவ என்ன ஒரு ரசிகையா? இல்ல, அவ என் முறை பொண்ணு. சின்ன வயசுல இருந்து என்னதான் கல்யாணம் பண்ணி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஆகாஷ், நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் உன் மனசை மாத்திக்கோ. நோ, என்னால முடியாது. நீ உன் மனசை மாத்திக்கிட்டு
உன்னை விரும்புற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஆகாஷ், ஃபைனலா சொல்றேன், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் விரும்பி எனக்கு கிடைக்காத எந்த பொருளையும் அடுத்தவங்க அடைய விட மாட்டேன். அதை அழிச்சிடுவேன். ஆகாஷ், வண்டியை நிறுத்து. ராதிகா, என்ன விளையாட்டு இது? குழந்தைங்க விளையாடுற துப்பாக்கியை வச்சுக்கிட்டு. எடு எடு. இது ஒரிஜினல். ட்ரிக்கர் அழுத்தனா உன் உயிர் போயிடும். ப்ளீஸ் ஆகாஷ், சம்மதிச்சிடு. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம். எனக்கு உனக்கு சாவு, எனக்கு சாப்பிடும். என்ன தம்பி, ஏன் லேட்டு? ஆமா, உடம்புலாம் வேர்த்திருக்கு. உடம்புக்கு ஏதாவது டாக்டர் ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் வேலையை பாரு போ. தம்பி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க தம்பி. சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம், நீ சாப்பிட்டு தூங்கு. என்னடா அம்பி, லேண்ட்லைன்ல பேச மாட்டியோ? செல்ல தான் பேசுவியா? என்னடா அம்பி, பதிலே காணோம்? தூங்கிட்டியா? உனக்கு எப்படா தூக்கம் வரும்? ஒரு வயசு பொண்ணை கொலை பண்ணி அதோட பாடிய குப்பை பேட்டல்லையோ போட்டிருக்கேன். ஏய் ஏய், நீ யாரா? தம்பி, என் பேரு கேடி ஐயர். பேர்ல மட்டுமில்ல, உண்மையிலேயே நான் கேடி தான்டா. எனக்கு எல்லாம் தெரியும்டா. பொதுவா ஒரு கொலைகாரன் கொலைய பண்ணிட்டு ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். அதே தப்ப நீயும் பண்ணிட்டியடா அம்பி. ஏய், நீ என்ன சொல்ற? அதான்டா உன் விசிட்டிங் கார்டு, அந்த டூப்ளிகேட் கரன்சில உன்னோட கையெழுத்து. உன் நிலைமைய பாத்தியாடா? இப்போ உன் தலையெழுத்து என் கையில வேண்டாம் அம்பி. ஏன்டா அபி போனை கட் பண்ண? நான் உனக்கு நல்லது பண்ணதான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பாப்பாவோட பணம் அதே குப்பமேட்டுல தான் கிடக்குது. ஏய், நான் தான் அந்த கொலை பண்ணேன்னு யார் சொன்னது? நீ பாத்தியா? நீ விவரம் கேட்டா புள்ளையா இருக்க. முதல்ல கார் அப்படி இப்படிமா சிக்ஸாக்கா ஓட்டும் போது நான் கூட நினைச்சேன் போதையில தான் போயிட்டு இருக்கேன்னு. அப்புறம் தான் தெரியுது நீ பாதை மாதிரி போயிட்டேன்னு. அதான் தம்பி, குருவி சுடுற மாதிரி டுமின்னு சுட்டிய. அந்த துப்பாக்கில உன் கைரேகை இருக்கிறது உனக்கு தெரியாதுல்ல? இதோ பாரு, நீ சொன்னா அந்த பணத்தை நான் அப்புறப்படுத்துறேன். இல்ல நான் என் வழியில போயிட்டே இருக்கேன். யோ கேடி ஐயரே, பணத்தை என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செஞ்சிரியா? சொல்லிட்டேன்ல, கரெக்டா செஞ்சிடறேன். என் தொழிலே அதானடா அம்பி. என்ன கொஞ்சம் பணம் செலவாகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெடிஞ்சவனும் வீட்டுக்கு வந்துடுறேன். பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துரு ராஜா. செய்யும் தொழிலே தெய்வம்.
தம்பி காப்பி. வாங்கய்யா, வாங்கம்மா. தம்பி யார் வந்திருக்கான்னு பாருங்க. நல்லா நல்லா இருக்கியா? இருக்கியா? ஆமா. வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. உட்காருங்க. என்ன விசேஷம்? இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க? மாமா நான் ஜனனி வந்திருக்கா. வாணின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா? அதான் வந்துட்டல. அப்புறம் என்ன? மாமா அத்தைய பார்த்ததுல மறந்துட்டேன். உட்கார். என்னது மறந்துட்டீங்களா? எப்படி மறந்தீங்க? என்ன எப்படி மறந்தீங்க? அடடடடடடட. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை? நல்ல காரியம் பேசுறதுக்கு வந்திருக்கோம், பேசாம உட்காருமா. அவ கிடக்குறா மாப்ள. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்குங்க? ஆ? முருகா, தம்பிக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. என்ன மாப்ள, உங்க வீட்டுக்கு வந்து எங்களை இப்படி விரட்டி அடிக்கிறீங்க? தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. ஒரு முக்கியமான வேலையா வெளியில போகணும். அதான் அப்படி சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க. மாப்பிள்ளை, ஜனனி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போலாம்னு வந்தோம். என்கிட்ட என்ன மாமா பேச போறீங்க? மாமா உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவாங்க? ஜனனி, நம்ம கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. இவங்க தான் அவசரப்படுறாங்க. நான் இப்ப இருக்கிற நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. மாமா என்ன பிடிக்கலன்னு நேரடியா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு எங்களை போங்க போங்கன்னு விரட்டாதீங்க. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஆமா, நீங்க யாரு? முதல்ல நீ யாருன்னு சொல்றா அபிஷ்டோ. நான் இந்த வீட்டு வேலைக்காரன். ஓ வேலைக்கார பயலா, நந்தி மாதிரி வழிய மறைச்சிடும். விலகு விலகு. ஆகாஷ் அம்பி, சௌக்கியமா இருக்கேளா? நீங்க நான் தான்டா அம்பி, கேடி ஐயர். ராத்திரி போன்ல குப்பமேடு. வாங்க மேல போலாம். அம்பி தனியா கூப்பிடுறான். பெரியவாள்லாம் தப்பா எடுத்துக்காதே. வேலைக்காரெல்லாம் மேல வரப்படாது. என்னடா அம்பி, ராத்திரி பூரா தூங்கலையோ? கண்ணெல்லாம் செவந்து கிடக்குது. இத பாருங்க ஐயர், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? சிவா 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 சிவா, நேக்கு ஒரு பைசா வேறேன்டா அம்பி. நான் சொன்னதை செஞ்சு அவன் 4 பேருக்கு தரணுமோ இல்லையோ? அதத்தான் கேக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? அத சொல்லுங்க. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. பெருசா ஒண்ணு இல்லடா அம்பி. சும்மா ஒரு 5 லட்சத்தை அவன்டா கொடுத்தா அவன் வாய முடியலாம். 5 லட்சம் ஜாஸ்தியா? 2 லட்சம் கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. என்னடா அம்பி, ஒரு கொலைய பண்ணிட்டு அது என்னைய மறைக்க சொல்லிட்டு இப்ப என்னாண்டிய பேரம் பேசுறியா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நீ பிரபல பாடகன் இல்ல, பிரபல கொலகாரன். அதுக்கப்புறம் கோர்ட்டு, ஜெயிலு, கேப்பங்களி தான். எப்படி வசதி? இந்த நீ கேட்ட 5 லட்சம் ரூபாய் இதோட எல்லாரோட வாயும் மூடிடணும். இனி நீயும் இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்க கூடாது. ஏண்டா அம்பி, இந்த விஷயத்த கீழே இருக்கால பெரியவா, அவன்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டா? யோ ஐயரே, வாயை பொத்திக்கிட்டு போயா.